எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம்லி கிளாடனிங் இன்ஃபர்மேஷன் தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல் இஸ் தட் அக்ரஹாரம் பார்ட் 2, அதாவது விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கும் இஸ் கோயிங் ஆன். இன்ஃபேக்ட் நான் தி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஃபார் தேட் இஸ் ரெடி அண்ட் immediately after my interaction, the speech now, அதை நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். அவசியம் எல்லோரும் பாருங்கள். இதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி உங்களோட ஆதரவு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்டிருந்தேன். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங் அண்ட் எவ்ரி டே 2 பேர் 3 பேர் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கா. தட் இஸ் கிவிங் மீ a lot of confidence. எனக்கு இந்த கிடைச்ச ஆதரவு உங்கள் எல்லார்ட்டேருந்தும் அதுதான் தட்ஸ் வாட் ஹஸ் ப்ராம்ப்டட் மீ to get into action. எதனாலன்னா அந்த சப்போர்ட் பற்றி பேசியிருந்தோம். அதாவது யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணமோ யதாசக்தி அப்படின்னு சொன்னதில் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் கான்ட்ரிபியூட்டிங். தோ தேர்ஸ் அ லாங் வே டு கோ. இருந்தாலும் எப்போ ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருத்தோ ஐ தாட் இட்ஸ் ஒன்லி அப்ரோப்ரியேட் தட் ஐ ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் தேட். அந்த பேசிஸில் தான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோமோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நான் லிங்க் பண்ண போகிறேன் கதையை அப்படின்னு. அண்ட் செகண்ட் திங் இந்த ப்ரெசன்டேஷன் இதோட எப்படி பண்ணலான்னு இருக்கேன்னா இட் வில் பி பிக்சர் ஸ்டோரி. பிக்சர் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் அதாவது இதில் நடித்தவா, அந்த அக்ரஹாரத்தில் நடித்தவா எல்லாரோட இமேஜஸும் வில் பி தேர். அதே இப்போ ஒரு பர்டிகுலர் சீனில் சேஷ சுப்பிரமணியன், ராம சுப்பு, கணபாடிகள் அப்படின்னு இருந்தால் அவளோட 3 பேரோட இமேஜும் வில் பி ஷோன். பேக்ட்ராப்பில் அக்ரஹாரத்தோட அந்த வீடோ இல்லை அக்ரஹாரத்தோட ஸ்ட்ரீட்டோ தட் வில் பி ஷோன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அந்தந்த இமேஜ் அவளோட டயலாக் போது அவளோட வாய்ஸஸே வரும். அந்த வாய்ஸ் ஓவரும் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் ஐ டு நாட் நோ இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி பிக்சர் ஸ்டோரி இந்த விதமாக பண்ணியிருக்காளான்னு எனக்கு தெரியாது. திஸ் குட் பி சார்ட் ஆஃப் an innovative திங். ஐ டு நாட் நோ. ஆனால் இது இருக்கிறதுக்குள்ளேயே ஃபீஸிபிளாக தோணுது வித்தின் தி லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தட்ஸ் அவைலபிள். ஹவவர் இது ஐ ஷுட் தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா உங்களோட ஆதரவுனால தான் இந்த ஒரு சின்ன மோட்டிவேஷன் எனக்கு கிடச்சிது. கதையை கொண்டு போகலாம், ஃபர்தராக கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுத்துடலாம் அப்படின்னு. அண்ட் ஆஸ் ஐ டோல்டு எவ்ரி டே எனக்கு இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்துட்டுருக்கு. வாட் எவர் யதாசக்தின்னு சொன்னோமே அது மாதிரி யார் யாரில் என்ன முடியுமோ அனுப்பிச்சுட்டுருக்கா. பட் இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஏன்னா இன்னும் நிறைய தேவைப்படும். ஆனால் நான் இது வர ஆரம்பித்ததுனால நான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாலும் முன்னாடி ஒரு தடவை சொன்ன மாதிரி இது அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஆகும் எனக்கு அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி ஆர்டிஸ்டோட கோஆர்டினேட் பண்ணி. அஃப்கோர்ஸ் இந்த ஆர்டிஸ்ட்டெல்லாம் பேசினேன். அக்ரஹாரத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டும் சரி, சிட்டியோட போர்ஷன்ஸும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சிட்டியும் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டோடு நின்று போயிடும். அதுவும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஸோ வெரி எக்ஸைட்டட். சார் டெஃபினட்டாக பண்ணலாம் சார், அப்போவே எங்களுக்கு தோணித்து என்னடா இப்படி நின்று போயிடுது அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் ஆல்சோ ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் an exciting fair is waiting for you. இது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் தான் என்னோடய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அக்ரஹாரம் எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருந்தவா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விலகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் ட்ரை டு பிரிங் தெம் ஆல்சோ. ஏன்னா இப்போ இந்த கண்டினியூ பண்ண போகிற ஸ்டோரியில் அக்ரஹாரமும் வரப்போகிறது. ஸோ அவள்கிட்டையும் நீங்கள் எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணலாம். இதை ட்ரை டு ஷேர் இட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஏன்னா தட் இஸ் த ஒன்லி வே we can promote this project which is definitely which is very very close to my heart. And especially இந்த அளவுக்கு வரவேற்பு கிடச்சோன்னே I got closer அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யர் டைம் now இந்த ப்ரோமோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ப்ரோமோ வரும். ப்ரோமோ அவசியம் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் let us make this a very very successful venture. Thank you once again. ராமச்சந்திர பிரபு, வழி வழியாக நீதான்ப்பா எங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டி. என்னென்னைக்கும்
நீதான்ப்பா என்னை காத்து ரட்சிக்கணும் மகாபிரபு. என் குலத்தை, என் வம்சத்தை நீதான்ப்பா தழைத்தோங்க வைக்கணும். ராம 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 ராம. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதம் நமத ராட்சசந்தகம். ஏம்மா அங்கேயே நிற்கிற, வாம்மா. நமஸ்காரம் பண்றேன்ப்பா. ஒரு நிமிஷம். என்னப்பா, என்ன அப்படி பார்க்குறேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, அதிசயமாக என்ன நீ மடிசாரில் வந்து நிற்கிற? 2 காரணம்ப்பா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அது தெரியுமா எனக்கு. அதான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேம்மா, எல்லாரையும் நல்லபடியாக வச்சு காப்பாத்துன்னு. பிறந்த நாளுங்கிறது ஒரு காரணம்தான்ப்பா. எஃபியில் மடிசா சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணணும். இந்த எஃபியில் இருக்கிறதால அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. யாரோ மடிசா சேலஞ்ச் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்கா, அவா ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ போடுறா. அப்புறம் இந்த மடிசா இருக்குன்னு ஒரு தனி அழகே இருக்குது தெரியுமா? அது சரிம்மா, இந்த மடிசாரை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி. சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ? இல்லைம்மா, யாருக்குமே மடிசார் எப்படி கட்டிக்கணும்னு தெரியவே மாட்டேங்கிறது. அதுலேயும் இந்த ரெடிமேட் மடிசாருன்னு ஒன்று வந்திருக்கு பாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ எதுக்காக சிரிக்கிறேன்? இல்லைம்மா, நீ இந்த மடிசாரோட இந்த சிட்னியில் போனால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். யார் கண்டா, இந்த மடிசாரே ஃபேஷனாக மாறினாலும் மாறிடலாம். அது சரிம்மா, உன்னை பார்க்கறச்செல்லாம் எனக்கு என் பாட்டி ஞாபகம் தான் வருதுமா. நான் என்ன அவ்வளோ வயசானவளாவா இருக்கேன்? இல்லைம்மா, உன்னோட முகபாவம், பேசுகிற விதம், அப்படியே நீ பாட்டியை உரிச்சு வச்சிருக்க. யாரு? அம்புஜம் பாட்டியை தானே சொல்கிறேன். ஐயோ அம்புஜா மாமி, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. இந்த கட்டம் போட்ட புடவையில காதலியும் மூக்குலையும் வைரத்தோடு வைரம் மூக்குத்தி டால் அடிக்க உங்களை பார்த்தா அந்த காமாட்சி அம்மன் கோவில் அம்பாலே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கும்? கண்ணா ராஜான வாய் நிறைய கூப்பிட்டு கொஞ்சறதுக்கு ஒரு வாரிசே இல்லாம இப்படியே வெறும் வயித்தோட வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருவேணும்னு வேதனையா இருக்கு. ஃபேரா இருப்பா, நீ கூட அப்படிதாம்மா இருக்க, ஃபேரா டாலா. நானும் என் தாத்தா ஜாடையில் இருப்பேன்னு எல்லாரும் சொல்லுவா. सर्वे जना सुखिनो भवन्तु. कर. சோமசேகர கனபாடிகள். அவர் பாலூர் அக்ரஹாரத்தில் நுழைஞ்சாலே அந்த அக்ரஹாரமே எழுந்து நிற்குமா. ஏன்னா அவ்வளோ மரியாதை, கீர்த்தி அவருக்கு. கொள்ளு தாத்தாவை பற்றி நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் ஏதோ ராமர் படத்தை பற்றி அடிக்கடி சொல்வான்னு நீங்கள் சொல்லியிருக்கேள். 5வது தலைமுறையில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வைப்பார் அப்படின்னு. அப்படி பார்த்தா அந்த 5வது தலைமுறை நான் தானே? ஆமாம், ஆனால் யார் யார் எங்கே இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் ராமரே சொல்லியிருக்காருன்னா நடக்கும் தானப்பா. நீ எப்படி நினைக்கிற? ஆனால் உன் தம்பி டாக்டர் சாகர் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படிங்கிறான். என் அப்பாவோட பூஜை ரூம், நான் அது பக்கமே போகிறது கிடையாது. யூ சி ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம எடுத்துக்கிற முயற்சியில் நடக்கும்போது இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு கிரெடிட் கொடுக்கணும்? அப்பாவும் அம்மாவும் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, என் சிஸ்டரோட. எப்போ தான் வருவாங்க. பிரியா, ஏன் இந்த படத்தையே பார்த்துட்டு இருக்க? இதே மாதிரி ஒரு படம் எங்கள் வீட்லேயும் இருக்கு. டேஞ்சர் பெயிண்டிங்ஸ் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் வீட்லேயும் தான் இருக்கு.
இது ரொம்ப பெக்யூலரான பெயிண்டிங். இது எப்படி உன்கிட்ட வந்தது சாகர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரியா. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இல்ல இந்த மச்சம் இந்த பார் பிரியா, இந்த மச்சம் மிச்சம் எல்லாத்தையும் எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ when he comes to India. சரிடா, உனக்கு தான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையே. அந்த ராமர் படத்தையாவது என்கிட்ட கொடுறானா, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். இட்ஸ் a unique piece of art. It will fetch a lot of money if auctioned அப்படிங்கிறான். ஆல் ஆர்ட் ரிலேட்டட் திங்ஸ் ஆர் ஹார்ட் ரிலேட்டட் திங்ஸ் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. நம்ம வம்சத்தில் பிறந்தவன் கடவுளே விற்கிறதுக்கு தயாராகிட்டான். அப்பா, எமோஷ்னல் ஆகாதீங்கோப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். சோமசேகர கணபாடிகள் குடும்பம் டிஸ்இன்டிகிரேட் ஆகி உதிரியாக போயிடுத்துன்னு அடிக்கடி சொல்வேலே. ஆக்சுவலாக என்னப்பா நடந்தது? எனக்கு என்ன நடந்ததுன்னு சரியாக தெரியாதும்மா. அப்போ நான் ஒரு சின்ன குழந்தை. எங்கள் அப்பா ஜெயராமையர் கதை கதையாக சொல்லுவார். மெனி திங்ஸ் ஹேப்பன்ட் அட் தட் டைம். வாட் எவர் இட் இஸ், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கும் ஐ வாண்ட் டு நோ மை ரூட்ஸ். அதெல்லாம் ஒரே நாளில் சொல்லக்கூடிய கதை இல்லைம்மா. அடுத்த வாரம் நான் இந்தியா போகிறேன் இல்லையா, வந்ததும் எல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது வரை நீ வெயிட் பண்ணுறதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லைம்மா.